ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? எல்லாராத்தையும் வரலட்சுமி நோம்பு நல்ல சீரி சிறப்புமாக கொண்டாடிருப்பேன். இங்கேயும் நல்லபடியாக ஆச்சு. நான் யூடியூப்பில் எல்லாரோட வீடியோவும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் இப்படி ஒரு பக்தி ஸ்ரத்தையாக பண்ணுறது, எல்லாருக்கும் ஒரு கடவுள் மேலே அந்த அம்பாள் பேரில் என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்க. அது அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறமா எங்களுக்கு இந்த ஆவணி ஆவட்டம், அப்புறம் காயத்ரி ஜபம் இன்னைக்கு இதெல்லாமும் ஆச்சு. ஸோ ஒன்றா ஆயிருக்கு. இன்றைக்கி அம்பாளோட இதெல்லாத்தையும் எடுத்து வச்சு கலசத்தெல்லாம் பிரித்து அது ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருக்குது. நம்ம அம்பாளை எவ்வளோ ஆசையாக அடுத்த வருஷம் தான் அந்த அம்பாளை நம்ம பார்க்க முடியும். அதனால நேற்று ராத்திரியே அது அம்பாளோட முகமை பாலோடு சேர்த்து அரிசி ட்ரம்பில் வைக்கணும். அதுதான் சம்பிரதாயம். இன்றைக்கி அதெல்லாத்தையும் எடுத்து இல்லை என்னெல்லாம் வெள்ளி பாத்திரம் ஏதோ கொஞ்சம் சொச்சம் ஏதோ எடுத்து அதெல்லாம் எடுத்து செய்ச்சு போட்டு அதில் வேலையில் பிஸியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. இது பார்த்துட்டு இருக்கையிலே இது என் பொண்ணோட புக்காத்துது, சம்பந்தி மாமியாத்துது. இது எவ்வளோ முகம் இருக்குது பாருங்க. அவளோட ஜாயிண்ட் ஃபேமிலி அவ்வளோ நல்லா இருக்கும். அவாத்து வரலட்சுமி நோம்பு இது நம்பாத்துது. இங்கே நாங்கள் பண்ணினது ஏதோ சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை. இது இதெல்லாம் நோம்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து அம்பாளோட முகத்தை எடுத்து இதில் அரிசி ட்ரம்மில் வச்சது அதுதான் காமிச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த பால் ஒரு கிண்டத்தில் வச்சு அரிசி ட்ரம்மில் வச்சிடணும். சனிக்கிழமை, அதாவது நேத்தி ராத்திரி. இன்னைக்கு கார்த்தால எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் வெள்ளி பாத்திரமெல்லாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணினேனோ, இந்த சுவாமிக்கு போட்ட நகைகள், இந்த ஜடை, அப்புறம் பழங்கள், இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை வகை பிரித்து அதை வைக்கணும். எங்கள் அம்மா சொல்லுவா, பண்டிகை அன்னைக்கெல்லாம் வீடு பளிச்சுன்னு இருக்கக்கூடாது, அங்கேயும் இங்கேயுமா பூவும் அட்சதியுமா அப்படி வாரி அரைஞ்சு கிடக்கணும் வீடு, அதுதான் சுபம் அப்படின்னு. ரொம்ப அன்னைக்கெல்லாம் ரொம்ப ஒழிச்சு தொடச்சி வைக்கப்படாதுன்னு. இந்த எல்லாருக்கும் கொடுக்கணும்னு வளையல் குங்குமம் போட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுருந்ததெல்லாம் கிடக்கு. மஞ்சள் குங்குமம் இதெல்லாம். இந்த சிட்டி காஜுலுன்னு இது இருக்குது பாருங்க, அது அம்பாளுக்கு சாத்தணும்னு இதை வாங்கியிருந்தேன். அதெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மெஹந்தி கோன்ஸ் இதெல்லாம். இந்த வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு வெள்ளி பாத்திரம், குத்து விளக்கு, இதெல்லாம் தாம்பாளம், சின்ன சின்ன ஜோதி எல்லாத்தையும் தேய்ச்சி போட்டாச்சு. எல்லாம் அந்த இடத்துல எல்லாத்தையும் வைக்கிறதுக்குள்ளே பொறுன்னு ஆகிடுறது. நம்ம ரொம்ப டயர்டாகிடுறோம். ஸோ இனிமேல் அடுத்த வருஷம் நோம்புக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்போம் அம்பாளை. ஓகேயா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.